வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சதுக்கு அப்புறமே அதை பற்றின நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வலம் வந்துட்டு தான் இருக்குது. அந்த வகையில் பிக் பாஸ் சீசன் 9ல் எவிக்டான, அதாவது டபுள் எவிக்டான நம்ம விஜய் பார்வதி மற்றும் கமருதனோட ஒரு புதிய விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயத்தை இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே தன்னுடைய வாழ்க்கையில் இப்போ 2 பேருமே பிஸியாக இருக்கிற இந்த நிலைமையில் அவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சந்தோஷமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, பிக் பாஸ் சீசன் 9ஓட, அதாவது ரொம்ப பெரிய ஒரு பிளாக் மார்க்கோட எவிக்ட் ஆனவங்க தான் விஜய் பார்வதி மற்றும் கமருதீன். அது மட்டும் கிடையாது, அந்த சீசனோட டைட்டில் வின்னரான நம்ம திவ்யா கணேஷை பற்றி கூட அவ்வளோ நியூஸ், அதாவது அதில் இருக்கிற அந்த ஸ்டார் பார்ட்டிசிபெண்ட், அது மட்டும் இல்லாமல் டாப் 5ல் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி கூட நிறைய கிரிஞ்சான நியூஸ் தான் இன்னும் வெளிவந்துட்டுருக்கு. ஆனால் அதில் ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆனதில் இருந்து இன்னும் வரைக்குமே ரொம்பவும் சுறுசுறுப்பாக ஒரு நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நம்ம விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் தான். அவங்க 2 பேரை பற்றின நிறைய விஷயங்களை தான் இப்போ அவங்களுடைய ஃபேன்ஸும் நிறைய ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னரான திவ்யா கணேஷை ஓட்டிட்டு இருக்கிற இந்த நிலைமையில் விஜய் பார்வதி மற்றும் கமருதீனோட நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஃபேன்ஸால் ரசிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக விஜய் பார்வதியோட வெப் சீரிஸான முத்து என்கிற காட்டான் அப்படி ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ப்ரொடியூசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதியை அவர் வாயாலே என்ன சொல்லியிருக்காரு இந்த ப்ரெஸ் மீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானே என்னுடைய வாயால் இந்த விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. பார்வதி ரொம்ப சூப்பராக இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்வதியோட ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தீங்கன்னா ஒரு தடவை இந்த வெப் சீரிஸை பாருங்கள். அப்போ உங்களுக்கு பார்வதி மேலே இருக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதே மாறிடும். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்தது. பார்வதி கிட்ட நான் பேசியே டயர்ட் ஆகிட்டேன். அதாவது லாஸ்ட் சீசன்லேயே இப்போ அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒரே விஷயந்தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை கூட காலி பண்ணுற அளவுக்கு நடிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்வதியா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துலலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை காட்டான் அப்படிங்கிற வெப் சீரிஸில் நம்ம விஜய் சேதுபதி பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் நம்ம பார்வதியை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் சுஜா வருணி, அது மட்டும் இல்லாமல் சபரி, விக்கல்ஸ் விக்ரம் எல்லாருமே வந்திருந்தாங்க. விக்கல்ஸ் விக்ரம் விஜய் பார்வதியோட அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு வந்தது தான் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவர் மேபி யாருக்காக வந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. யாருக்காக வேணாலும் வந்திருக்கலாம். விஜய் சேதுபதிக்காக வந்திருக்கலாம், இல்லை ஜியோ ஹாட் ஸ்டாருக்காக வந்திருக்கலாம். ஆனால் யாருக்காக வந்தாலும், ஆனால் ஒருத்தர் கூட, அதாவது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிற விஜய் பார்வதியோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு லேடிஸ் கூட வரல. அதில் ஒரு முக்கியமான விஷயம், திவ்யா கணேஷ் இன்வைட் பண்ணியும் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குது. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நாம் இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து ஒரு ஹாப்பியான நியூஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம சிபி ட்ரெண்டிங்கில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் பார்வதி கமருதீனும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போய் அங்கே நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க கூட ரொம்ப நேரம் டைம்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நிறைய கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் விஜய் பார்வதியும் கமருதீனும் ப்ளஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. எனக்கு உங்களை அந்த சீசனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவிக்ட் ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு 2 பேருக்குமே தனித்தனியாக ஃபேன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அந்த அளவில் சின்ன பசங்க கூட விஜய் பார்வதிக்கு ஃபேன்ஸாக இருக்கிறத பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் கமருதீனுக்கு இந்த சீசன் 9 முடிஞ்சது கொடுத்த ஒரு கம்பேக் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவர் லாஸ்ட் டைம் மகாநதியில் ரீஎன்ட்ரி கொடுத்ததோடு சரி, இன்னும் அவர் ப்ராப்பராக சீரியலுக்குள்ளே வரல. மேபி அவர் மூவிஸில் ப்ரொமோஷனில் நிறைய கமிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெப் சீரிஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரொமோஷனில் நம்ம விஜய் பார்வதியும் கமிட் ஆகிருக்கிறாங்களா. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து அந்த அநாத ஆசிரமத்துக்கு போய் அந்த அப்லோட் பண்ண அந்த வீடியோ அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே மேபி இவங்க 2 பேரும் சீக்கிரம் மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் அதை தொடர்ந்து இப்போ அவங்க கொடுத்துருக்கிற குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் ஒரு காரை வாங்கியிருக்கிறாங்க. இது அதை பற்றி நம்ம கமருதீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார் வாங்குறது அப்படிங்கிறது என்னுடைய சின்ன வயசுலேருந்தே கனவு. ஒரு பிராண்ட் நியூ காரை வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, ஒரு ட்ரீம்
ட்ரீம் லட்சியம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நான் வந்து எப்படி வந்தேன் அப்படிங்கிற என்னுடைய பயோகிராஃபி மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நான் மகாநதி சீரியல்ல என்ட்ரி குடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதாவது மகாநதி சீரியலோட அந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், யார்கிட்டலாம் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு நான் சொன்னா நீங்க கண்டிப்பா அத நம்பவே மாட்டீங்க. என்னுடைய சொந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே நான் நெறைய பணம் லட்சங்கள குடுத்து ஏமாந்துருக்கிறேன். அந்த வகையில இந்த சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய லக். அது மூலமா தான் எனக்கு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. பிக் பாஸ்க்கே நான் வந்து கிட்டத்தட்ட 3 லேக்ஸ் வந்து அக்சஸரீஸ்க்குலாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நான் உள்ள வந்தேன். அந்த வகையில வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் என்னுடைய ஃபேமிலி. பெருசா பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. அம்மா, அக்கா மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த வகையில வந்து எனக்கு லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த வகையில என்னுடைய ஃபர்ஸ்ட் பிராண்ட் நியூ கார் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எல்லார விட நம்ம பார்வதிக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா நான் நெறைய விஷயங்கள அவகிட்ட சொல்லியிருக்கிறேன். எனக்கு என் லைஃப்ல எப்படி எப்படிலாம் சக்ஸஸ் ஆகணும், எது எதெல்லாம் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், எப்படிலாம் என் லைஃப் இருக்கணும் அப்படிங்கிற நெறைய விஷயத்த நான் அதிகமா பார்வதிகிட்டயும், போத்தன்கிட்டயும் தான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில இந்த கார் வாங்கும்போது அவங்க 2 பேருமே என் கூட இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து இந்த கார வந்து பர்ச்சேஸ் பண்றேன். எனக்கு இன்னொரு ஆசை இருந்தது. இத சர்ப்ரைஸா வந்து நம்ம பார்வதிக்கு காமிக்கணும். அவளுடைய பர்த்டேக்கு இத பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெறைய ஆசைகள் வந்து இருந்தது. ஆனா, எனக்கு வந்து இந்த ட்ரீம் அப்படிங்கிறது ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்டா இருக்குது. இந்த கார் பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறது. பார்வதிக்கு இந்த விஷயத்துக்கு என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நீ மேபி இந்த கார முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ல, இப்ப ஏன் பண்ற?" அப்படிங்கிற கேட்டதுக்கு, முன்ன வந்து என்கிட்ட அமௌண்ட் இருந்தது. என்னால பண்ணியிருக்க கூட முடியும். ஆனா, என்னுடைய லைஃப்ல நான் எனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ், எனக்குன்னு ஒரு பாத் இருக்கும்போது, இப்ப நான் இந்த கார வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாரி நெறைய எமோஷனலா மொமெண்ட்ஸ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. ரீசென்ட்டா நம்ம விஜய் பார்வதிக்கு கமருதீனோட அக்கா வந்து இந்த வெப் சீரிஸ்க்காக விஷ் பண்ணியிருக்க விஷயமும் சோஷியல் மீடியால மிகப்பெரிய அளவுக்கு வைரலா போச்சு. ஏன்னா, ஆரம்பத்துல இருந்தே 2 பேருக்கும் கிளாஷ் ஆயிட்டு இருந்த அந்த ஃபயர் கிளாஷ் ஆயிட்டு இருந்த அந்த விஷயத்துலருந்து 2 பேரும் இப்ப நார்மலா வந்து ஒரு சிஸ்டர்ஸ் மாரி பேசிக்கிறத பார்த்தா எல்லாருக்குமே ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டார்ட்டிங்ல இருந்து விஜய் பார்வதிய கமருதீனோட அக்கா அப்ரோச் பண்ண விதமே வந்து ரொம்பவும் ஹார்ட்டா இருந்தது. ஏன்னா, அவங்க கேட்கிற விஜய் பார்வதி கேட்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ரொம்பவும் அதாவது ஆட்டிட்யூடோடவும் கோவமாவும் நம்ம கமருதீனோட அக்கா வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா கமருதீன் எவ்வளோ வந்து ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த பிக் பாஸ் சீசன் 9ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஆனால் அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி விஜய் பார்வதி நடந்துக்கிறாங்க. அவங்களுடைய கேமுக்கு நம்ம கமருதீனை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் மேபி அவங்க வெளியில இருந்து அந்த மாதிரி தப்பாக கெஸ் பண்ணிட்டு பார்வதியை பார்த்த உடனே அவங்களுக்கு கோவம் வந்திருக்கலாம். ஆனால் ஆரம்பத்துல இருந்து அது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமும் சரி, பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் சரி, சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அவங்க கிட்ட கிடையாது. ஆனா ஒன்ஸ் வந்து இந்த வெப் சீரிஸ்ல ரிலீஸ் ஆன அப்புறமேல அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. மெயினா அந்த ஆடியோ கால் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முக்கியமா விஜய் பார்வதி ஃபேன்ஸுக்கு வந்து அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா கூட இருந்தது. ஏன்னா மெயினா வந்து அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்கிட்டயுமே இருக்குது. ஏன்னா அமீர் பாவனி இதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட தான் ரொம்ப நாள் இருந்தாங்க. மேபி அவங்க லிவ் ரிலேஷன்ஷிப்லயே இருந்து பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கூட இருந்தது. ஆனா அதை உடைச்சிட்டு அவங்க 2 பேரும் இன்னைக்கு மேரேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு விஜய் பார்வதி மற்றும் கமருதீனோட அந்த பேர் அப்படிங்கிறது கல்யாணத்துல போய் முடியணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுடைய ஃபேன்ஸ் மத்தியில இருக்கு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க.